நம்ம வீட்டுக்காக சப்போர்ட் பண்ணி போலீஸ் முன்னாடி எப்படி பேசணும் பாத்தியா? முதல்ல அவன் கிளம்பி வந்ததே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா தான் நம்ம மேல போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காங்க. சொந்த குடும்பத்தையே எதிர்த்துக்கிட்டு நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு பேசினா பாத்தியா? அதுக்கே ஒரு கெத்து வேணும்ல. அது என்னமோ உண்மைதான்டா. பயங்கர தைரியமான பொண்ணு, நேர்மையான பொண்ணு. அந்த கேரக்டர் கண்டிப்பா சூப்பர்ரா. என்னன்னா அவளை லவ் பண்றான்னு தெரியல. அதனடா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க. லவ் பண்றான்னு தெரியல, லவ் ஆனு தெரியல. இதெல்லாம் எப்பறம் உன்னால சொல்ல முடியுது? அவளை கூட்டிட்டு நல்லா ஊர் சுத்துற. நான் எப்ப கடைக்கு வந்தாலும் உன் கடையில தான் இருக்கா. விடிய விடிய அவகிட்ட போன்ல பேசிட்டே இருக்க. ஆனா லவ் பண்றான்னு மட்டும் தெரியலன்னு சொல்ற. என்னடா இதெல்லாம்? என்ன கொஞ்சம் பேச விடுறா. சரி சொல்லு. அவளை எனக்கு பிடிக்கும், லவ் பண்றேன் தான். ஆனா எனக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் அவளை சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்ல வரேன்டா. ஓ அப்படி. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே வந்து நின்னா பாத்தியா? அப்பவே என் மனசுல நின்ட்டாடா. இனிமே அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சூப்பர்ரா பாண்டி. நீ இப்படிலாம் பேசி அதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இருக்குடா. வானதி இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு கேட்டியா? நமக்காக இவ்வளவு பேசியிருக்கா. அவங்க வீட்டுல சும்மா விட்டுருப்பாங்க அவள. கரெக்ட் தான். அதை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அந்த குடும்பம் சரியான ரவுடி குடும்பமா இருக்குடா. அவங்க அண்ணன் வேற ஒரு மாதிரி இருக்கான்டா. எப்பவும் டெரராவே சுத்தின்னு இருக்கான். வானதிட்ட சண்டை போட்டு போனா ஏதாவது திட்டி இருப்பா, சுக்குலார் உறுத்திக்கிட்டே இருக்கு. சரி அவகிட்ட போன் பண்ணி என்ன எதுவும் கேட்க வேண்டியதானே? என்கிட்ட அவ அடிக்கடி பேசுறான்னு அவ போனை வாங்கி உடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி வயலன்ஸ்லாம் வர நடந்துச்சா? டேய் அவளை போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துருமா? இந்த ராத்திரி இல்லையா? ஆமாண்டா, பாக்கணும் போல இருக்கு. சரி பாப்போம். டேய் நீ இன்னும் தூங்கலையாடா? நீங்க இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு நான் எப்படி தூங்க முடியும்? எல்லாரும் செம்மையா ஒரு ஐடியா பண்ணிருக்கீங்க போல. சூப்பர்னு, ஃபேன்டாஸ்டிக் ஐடியா. டேய் தூங்காம நாங்க பேசுறத ஒட்டி கேட்டுட்டு இருந்தியா? ஆமா, நீங்க அப்படியே வெளிய நின்னு ரகசியம் பேசுனீங்க. நான் தான் வந்து ஒட்டு கேட்டேன். ஏண்டா நான் இங்க பக்கத்துலயே படுத்திருக்கேன். இங்கே உட்காந்து பேசினா எனக்கு கேட்காதா? நான் சும்மா தான் கண்ண மூடி படுத்திருந்தேன். நீ என் மூஞ்சில டார்ச் அடிச்சு தூங்கிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க எழுப்பின பாத்தியா? அப்ப கூட நீ என்ன பத்தி ஏதோ பேச போறேன்னு நினைச்சேன். ஆனா எனக்காக பேசுவேன்னு நினைக்கவே. நாங்க பேசுனது எல்லாமே கேட்டதானே? நீ